அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கதைய பத்தி தான். உழைப்பு, நாம எடுக்கிற முடிவுகள், அப்புறம் நேரம், இந்த மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம கவனத்தை ஈர்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் அறுவடைக்கான நேரம், கொஞ்சம் கூட தாமதிக்காத அப்படிங்கிற ஒரு அவசரமான எச்சரிக்கை தான். சுத்தி இருந்தவங்க கொடுத்த இந்த வார்னிங் நம்ம ஹீரோ அடுத்து எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவுக்கு எப்படி பேஸ்மெண்ட் போடுதுன்னு நீங்களே பாருங்க. பாகம் 1. கடின உழைப்பும் சிறப்பான அறுவடையும். நம்ம விவசாயியோட உழைப்பு சும்மா சாதாரணமானது கிடையாதுங்க, ரொம்பவே துல்லியமானது. முதல்ல நல்ல வளமான மண்ணை தேடி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ரொம்ப கவனமா தன் கைகளாலேயே விதைகளை விதைச்சாரு. அந்த விதைகள் முளைச்சு சின்ன சின்ன பச்சை துளிர்களா வந்தப்போ, அடடா, ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து வளர்த்தாரு. அவரோட இந்த தொடர்ச்சியான ஆனா ரொம்ப பொறுமையான உழைப்புனால கடைசில அந்த இடமே காத்துல அசையிற ஒரு தங்க நிற கோதுமை வயலா மாறிடுச்சு. அவரோட அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிசல்ட் இது. இப்படி அந்த தங்க நிற பயிர்கள் செழிச்சு வளர்ந்து நிக்கிறத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு மாபெரும் விளைச்சல் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் உறுதியா நம்பினாங்க. அந்த கிராமமே ரொம்ப அமைதியாவும் அதே சமயம் பெரிய நம்பிக்கையோட இருந்துச்சு. ஆனா அடுத்து ஒரு பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு தெரியாம அவங்க எல்லாரும் அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வாழ்க்கை எப்பவுமே நாம பிளான் பண்ண மாதிரியே போறதில்லை இல்லையா? பாகம் 2. ஒரு தவறான முடிவு. திடீர்னு அவர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் வந்து நிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நகரத்திலிருந்து வந்த ரொம்ப அவசரமான தவிர்க்கவே முடியாத ஒரு வேலை. இன்னொரு பக்கம் இத்தனை மாசமா தன் வியர்விய சிந்தி வளர்த்த இப்போ அறுவடைக்கு முழுசா தயாரா நிக்கிற அந்த தங்க நிற பயிர்கள். இப்ப எதை சூஸ் பண்றது, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுன்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அவரு தள்ளப்படுறாரு. இங்கதான் அவர் ஒரு மிகப்பெரிய தப்ப பண்றாரு. சரி, சில நாட்கள் தாமதம் செஞ்சா என்ன, ஒன்னும் ஆகிடாது அப்படின்னு தப்பா கணக்கு போடுறாரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் உடனே அறுவடை செய்யணும் எச்சரிச்சும் அதை அவர் பெருசா எடுத்துக்கல. கொஞ்சம் தயக்கத்தோட, அதே சமயம் ஒரு குழப்பமான முகத்தோட அந்த வயலை விட்டுட்டு அவர் நகரத்தை நோக்கி கிளம்பிட்டாரு. தான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க போகுதுன்னு அவருக்கு அப்போ கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. இயற்கை யாருக்காகவும் காத்திருக்காதுங்க. பாகம் 3. இயற்கையின் எதிர்பாராத சீற்றம். அவர் நகரத்துல இருந்த அந்த ஒரு சில நாட்கள்ல கிராமத்துல நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. அறுவடைக்கு தயாரா இருந்த அந்த வயலுக்கு மேல திடீர்னு இருண்ட கருமையான மேகங்கள் சூழ்ந்துச்சு. அந்த அழகான வயலுக்கு மேல வானம் இருண்டதுமே ஒரு படத்துல வர்ற மாதிரி அங்கே ஒரு விதமான பதற்றம் தொத்திக்குச்சு. வரப்போற ஆபத்துக்கான முதல் அறிகுறியே அந்த வானிலை மாற்றம்தான். எந்த பாதுகாப்பும் இல்லாத அந்த விவசாய நிலத்து மேல இயற்கையோட கோபம் அப்படியே ஒட்டுமொத்தமா கொட்டி தீர்த்திருச்சு. பெரிய மின்னல் வெட்டுகளோட பயங்கரமான சூறாவளியும் கனமழையும் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தொடர் மழை அவர் இத்தனை மாசமா போட்ட உழைப்பு மேல ஈவிரக்கமே இல்லாம தாக்குச்சு. அந்த சமயத்துல பயிர்களை காப்பாத்த அங்க யாருமே இல்ல, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்க்கணும். நகரத்துல வேலையை முடிச்சுட்டு விவசாயி தன் கிராமத்துக்கு திரும்புற அந்த தருணத்துல அவர் பண்ண அந்த ஒரு சின்ன தாமதம் அவரோட ஒட்டுமொத்த உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் அவர்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சா? அவர் எடுத்த அந்த முடிவு நிஜமாவே என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தியிருக்கும்? விவசாயி திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த காட்சிய மனசே நுறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அழகான வயல் முழுக்க இப்ப வெறும் தண்ணி தேங்கி வெள்ளக்காடா கிடக்குது. அந்த தங்க நிற கோதுமை பயிர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா நாசமாயிடுச்சு. அவர் கண்கள்ல கண்ணீர். தான் பண்ண ஒரு சின்ன தாமதத்தால தன்னோட அத்தனை உழைப்பும் இப்படி வீணாயிடுச்சேன்னு நினைச்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த துயரமான இழப்புல இருந்து நாம ஒரு பெரிய பாடத்தை கத்துக்க போறோம். பாகம் 4. காலம் கற்பித்த பாடம். சிதைஞ்சு போன தன் வயலுக்கு நடுவுல அப்படி அமைதியா நின்ன அந்த விவசாயிக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைச்சது. சரியான நேரத்துல செயல்படுறது தான் வெற்றியோட ரகசியம். நாம என்னதான் உயிரை கொடுத்து உழைச்சாலும் அதை சரியான நேரத்துல அறுவடை பண்ணலன்னா அந்த உழைப்புக்கு எந்த அர்த்தமுமே இல்லை அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மைய அவர் தன்னோட சொந்த இழப்பு மூலமா ரொம்ப ஆழமா கத்துக்கிட்டாரு. இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். 1. நேரம், அதுதாங்க எல்லாமே. 2. சரியான நேரத்துல நாம எடுக்கிற உடனடி செயல் மட்டும்தான் நம்ம வெற்றியை உறுதி பண்ணும். 3. நாம பண்ற சின்ன தாமதம் கூட சில சமயம் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய இழப்ப கொடுத்துரும். அப்புறம் 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடின உழைப்பு மட்டும் பத்தாதுங்க. உழைப்புக்கு சமமா நேரத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியான நேரத்துல பயன்படுத்தாத உழைப்பு வீணான உழைப்பு தான். ஆனா கதை இதோட சோகமா முடிஞ்சிடலைங்க. அடுத்த பருவம் வந்தப்போ அந்த விவசாயி தான் கத்துக்கிட்ட அந்த வலியான பாடத்தை சரியா அப்ளை பண்ணாரு.
மறுபடியும் அதே மாதிரி கடினமா உழைச்சாரு. ஆனா இந்த முறை பழைய தப்ப அவர் பண்ணவே இல்ல. சரியான நேரத்துல தான் வேலையாட்களோட சேர்ந்து பயிர்களை அறுவடை பண்ணாரு. தன்னோட அந்த தங்க நிற அறுவடைய ரொம்ப பத்திரமா களஞ்சியத்துல சேர்த்து ஒரு நிம்மதியான சிரிப்போட மாபெரும் வெற்றியை கொண்டாடினாரு. இப்போ உங்களுக்கான நேரம். உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. உங்க வாழ்க்கையில நீங்க கடினமா உழைச்சி உருவாக்குன, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அறுவடை பண்ணாம தள்ளி போட்டுட்டே இருக்கிற அந்த தங்கமான அறுவடை எது? அது ஒரு புது தொழில் வாய்ப்பா இருக்கலாம், ஒரு முக்கியமான உறவா இருக்கலாம், இல்ல உங்க திறமைய வெளிப்படுத்துற ஒரு தருணமா கூட இருக்கலாம். காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாதுங்கிறத மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அறுவடைக்கான நேரம் இதுதான். இனிமே தாமதிக்காதீங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பெரிய அளவுல சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம்.